அதிரடி மன்னன் யுவராஜின் இடத்தை நிரப்ப வந்திருக்கும் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். இந்திய அணியின் வருங்கால கேப்டனுக்கான போட்டியில் இருக்கும் வீரர்களில் ஒருவர். தேவைக்கேற்ப அதிரடியாகவும் நிதானமாகவும் ஆடும் சொற்ப வீரர்களில் ஒருவர். ஆரம்பத்தில் சொதப்பி தனது அதிரடியால் உலகக்கோப்பையில் கவனத்தை ஈர்த்தவர். பல்வேறு அரசியலையும் தாண்டி வீழ்ந்த இடத்திலேயே எழுந்து நின்று வேகம் காட்டியிருப்பவர். சாம்பியன்ஸ் டிராபி கோப்பையை வெல்ல காரணமான முக்கிய வீரர் அவர்தான் ஸ்ரேயாஸ் ஐயர். 1994 மும்பையில் பிறந்தார் ஸ்ரேயாஸ் ஐயர். தன்னுடைய இளம் வயதில் பாஸ்கெட் பால், ஃபுட்பால், கிரிக்கெட் என பல விளையாட்டுகளையும் விளையாடி வந்தார். ஆனால் மற்ற விளையாட்டை காட்டிலும் கிரிக்கெட் நன்றாக விளையாடுவதை கவனித்தார் ஸ்ரேயாஸின் தந்தை சந்தோஷ். அதனால் ஸ்ரேயாஸை முறையாக கிரிக்கெட் பயிற்சி பள்ளியில் சேர்க்க விரும்பினார் அவர். மும்பையில் புகழ்பெற்ற சிவாஜி பார்க் ஜிம்கானாவுக்கு அழைத்துச் சென்றார். ஏற்கனவே இந்த பேட்சில் 25 பேரை தேர்வு செய்து விட்டதால் அடுத்த ஆண்டு வர சொல்லிவிட்டார் பயிற்சியாளரான பிரவீன் அம்ரே. அடுத்த வருடமே அங்கு சேர்த்து விட்டார் ஸ்ரேயாஸின் தந்தை. தன்னை விட வயதிலும் அனுபவத்திலும் பெரிய பவுலர்களை அடித்து நொறுக்கி பயிற்சியாளர் உட்பட அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து விட்டார் ஸ்ரேயாஸ். பிரவீனிடம் பயிற்சி பெற்று சிறப்பாக விளையாட மும்பை அணிக்காக ஏஜ் குரூப் கிரிக்கெட்டில் விளையாட வாய்ப்பு கிடைத்தது. கொஞ்சம் கூட பயமில்லாமல் மிகவும் அதிரடியாக ஸ்ரேயாஸ் விளையாடுவதை பார்த்த பலர் அவரை சேவாக்குடன் ஒப்பிடத் தொடங்கினர். இதைத் தொடர்ந்து இந்திய அணிக்காக அண்டர் 19 உலகக்கோப்பையில் தேர்வு செய்யப்பட்டு நன்றாக விளையாடினார். இதனால் இங்கிலாந்தின் ட்ரெண்ட் பிரிட்ஜ் அணிக்காக விளையாடும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அங்கு 3 இன்னிங்ஸில் 297 ரன்கள் அடித்து அசத்தினார். இது அவரின் தன்னம்பிக்கையை பல மடங்குக்கு அதிகரித்தது. 2014-2015 ஆண்டு மும்பை ரஞ்சி அணிக்கு தேர்வானார் ஸ்ரேயாஸ். அப்போது மும்பை அணியின் தலைமை பயிற்சியாளராக இருந்தார் பிரவீன் அம்ரே. முதல் 3 போட்டிகளில் 7வது இடத்தில்தான் பேட்டிங் இறங்கி வந்தார் ஸ்ரேயாஸ். மும்பை அணியின் 3வது இடத்துக்கான வீரரை தேடிக்கொண்டிருந்தார் பிரவீன். அணியின் மூத்த வீரரான சித்தேஷிடம் 3வது இடத்தில் ஆடச் சொல்லி கேட்க தன்னுடைய பேட்டிங் பொசிஷனிலே ஆடிக்கொள்வதாக சொல்லிவிட்டார். அடுத்து ஸ்ரேயாஸிடம் கேட்க உடனே ஒத்துக்கொண்டார். பெங்கால் அணியுடன் நடந்த போட்டியில் மும்பை அணிக்காக 3வதாக இறங்கி 153 ரன்கள் எடுத்து அசத்தினார். அந்த தொடரில் மொத்தமாக 809 ரன்கள் அடித்து அசத்தினார் ஸ்ரேயாஸ். அப்போது IPL-இல் டெல்லி அணியின் துணை பயிற்சியாளராக இருந்தார் பிரவீன் அம்ரே. உள்ளூர் போட்டிகளில் 3 T20 போட்டி விளையாடி இருந்த போதும் முதல் தர போட்டியின் பர்ஃபார்மன்ஸ் வேகத்துக்கு எதிராக ஸ்ரேயாஸின் சிறப்பான ஆட்டத்தை குறித்து டெல்லி நிர்வாகத்திடம் சொன்னார் பிரவீன். இதனால் 2015 ஆண்டு IPL ஏலத்தில் டெல்லி அணியால் 2.6 கோடி ரூபாய் கொடுத்து எடுக்கப்பட்டார் ஸ்ரேயாஸ். அந்த வருடத்தில் அதிக விலைக்கு ஏலம் போன வீரர் ஸ்ரேயாஸ் தான். அந்த வருட IPL தொடரில் மொத்தமாக 439 ரன்கள் அடித்து எமர்ஜிங் பிளேயர் விருதை வென்று தனது பயிற்சியாளரின் நம்பிக்கையை காப்பாற்றினார் அவர். இதுபோக பின் நாட்களில் டெல்லி அணிக்கும் கொல்கத்தா அணிக்கும் கேப்டனாக சிறப்பாக செயல்பட்டார். அடுத்த வருடம் நடந்த ரஞ்சி தொடரில் 7 அரை சதம் 4 சதத்துடன் 1321 ரன்கள் அடித்து சாதனை படைத்தார். ரஞ்சி கோப்பையில் ஒரு தொடரில் VVS லட்சுமணனுக்கு அடுத்து 1300 ரன்களை கடந்த 2வது இந்திய வீரரானார் ஸ்ரேயாஸ். இறுதிப் போட்டியில் சதம் அடித்து மும்பை அணி கோப்பையை வெல்ல முக்கிய காரணமாக அமைந்தார். தொடர்ந்து நன்றாக விளையாடி வந்தவர் 2017 ஆண்டு இந்தியா வந்திருந்த ஆஸ்திரேலிய அணியுடனான பயிற்சி போட்டியில் இரட்டை சதம் அடித்து அசத்தினார். அதன் பிறகு சிறிது காலத்தில் இந்திய அணிக்காக ஒரு நாள் மற்றும் T20 போட்டியில் தேர்வு செய்யப்பட்டார் ஸ்ரேயாஸ். இந்திய அணியில் குறைந்த போட்டிகளிலே வாய்ப்பு கிடைத்த போதும் தொடர்ந்து அதிரடியாகவும் அதே சமயம் நல்ல ஆவரேஜுடனும் விளையாடி வந்தார் ஸ்ரேயாஸ். கிரிக்கெட்டில் சில வீரர்களே ஆங்கர் ரோலில் சிறப்பாகவும் அதே சமயம் அதிரடியாகவும் ஆடக்கூடிய வீரர்கள். அதை சிறப்பாக செய்து தன்னுடைய அணிக்கு நல்ல நிலைத்தன்மையை கொடுக்கக்கூடிய வீரர் தான் ஸ்ரேயாஸ். இது போக ஸ்பின்னுக்கு எதிராக நன்றாக விளையாடும் பேட்ஸ்மேன் தான் ஸ்ரேயாஸ். தோனி சென்ற பிறகு இந்தியாவின் மிடில் ஆர்டருக்கு குறிப்பாக 4வது இடத்துக்கும் பொருத்தமான வீரராக இருந்தார் அவர். 2021 ஆண்டு இந்திய டெஸ்ட் அணியில் ஸ்ரேயாஸுக்கு வாய்ப்பு கிடைத்தது. நியூசிலாந்து உடனான முதல் போட்டியிலே முதல் இன்னிங்ஸில் சதமும் 2வது இன்னிங்ஸில் அரை சதமும் அடித்து ஆட்ட நாயகன் விருதை வென்றார். தொடர்ந்து வெள்ளைப்பந்து கிரிக்கெட்டில் நன்றாக விளையாடியவர். 2022 ஆண்டிலே 724 ரன்கள் அடித்து அசத்தினார். 2023 ஆண்டு தொடக்கத்திலே காயம் காரணமாக இந்திய அணியிலிருந்து வெளியேறினார். நீண்ட காலம் எந்த போட்டியிலும் விளையாடாத அவர் கடந்த மாதம் நடைபெற்ற ஆசிய கோப்பையில் இந்திய அணிக்கு திரும்பினார். உலக கோப்பையின் தொடக்கம் முதலே இந்திய அணி தெளிவாக இருந்தது. 4வது இடம் ஸ்ரேயாஸுக்குத்தான் ஒதுக்கப்பட்டது. மிடில் ஓவர்களில் ஸ்பின்னை நன்றாக ஆடவும், தொடக்கத்தில் விக்கெட் விழுந்தால் நிதானித்து நின்று ஆடவும், கடைசியில் அடித்து ஆடவும் ஸ்ரேயாஸ் இந்திய அணிக்கு மிகவும் முக்கியம். அப்படி கடந்த உலக கோப்பையில் பாகிஸ்தான், தென்னாப்பிரிக்கா, இலங்கை என 3 அணியுடனும் அரை சதமும், நெதர்லாந்துடன் விக்கெட் விடாமல் 128 ரன்களும் அடித்து சரியான நேரத்தில் ஃபார்முக்கு திரும்பினார் ஸ்ரேயாஸ்.
ஷார்ட் பாலை ஆடத் தெரியவில்லை என்ற விமர்சனத்துக்கு அதிரடியான ஷாட்டுகளால் பதில் கொடுத்தார். இந்திய அணியால் உலகக்கோப்பையை வெல்ல முடியாமல் போனாலும் நீண்ட காலமாக தலைவலியாக இருந்த மிடில் ஆர்டர் பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்தார் ஸ்ரேயாஸ். ஆனால் பிசிசிஐக்கும் ஸ்ரேயாஸுக்கும் இடையே திடீர் மோதல் உருவானது. முதுகுவலி காரணமாக அவதிப்பட்டு வந்த ஸ்ரேயாஸ் ரஞ்சி கோப்பையின் ஒரு போட்டியில் ஆடவில்லை என கூறி அவரை தனது வீரர்கள் ஒப்பந்தத்தில் இருந்து நீக்கியது பிசிசிஐ. உலகக்கோப்பையில் சிறப்பாக ஆடிய வீரனுக்கு பிசிசிஐ கொடுத்த பரிசா இது என விமர்சனங்கள் எழுந்தன. இருந்தபோதும் தொடர்ந்து தன்னுடைய ஃபிட்னஸ் மற்றும் பயிற்சிகளில் கவனம் செலுத்தினார் ஸ்ரேயாஸ். ஐபிஎல் கோப்பை, ரஞ்சி கோப்பை, இரானி கோப்பை என அடுத்தடுத்த கோப்பைகளை வென்று தன்னை ஒப்பந்தத்தில் இருந்து நீக்கியவர்களே இதுவே பதிலடி என கெத்து காட்டினார். இப்போது வேறு வழியே இல்லாமல் ஸ்ரேயாஸை அணிக்குள் கொண்டு வர வேண்டிய கட்டாயம் பிசிசிஐக்கு ஏற்பட்டது. இலங்கையோடும் இங்கிலாந்துடனும் நடந்த ஒருநாள் போட்டிக்கான அணியில் இடம்பெற்றும் மீண்டும் அணிக்குள் வந்தார் ஸ்ரேயாஸ். இங்கிலாந்துடன் நடந்த போட்டிகளில் சரவெடியாய் வெடித்தார். அனைத்து போட்டிகளிலும் அதிரடி காட்டினார். இதனால் சாம்பியன்ஸ் டிராபி போட்டியில் ஸ்ரேயாஸுக்கு இடம் உறுதியானது. தொடர்ந்து மிடில் ஆர்டரில் யாரும் சரியாக செயல்படாத சூழலில் அதனை ஸ்ரேயாஸால் மட்டுமே நிரப்ப முடியும் என நம்பி அவரை களமிறக்கினார்கள். அந்த நம்பிக்கையை பொய்யாக்காமல் இந்திய டாப் ஆர்டர் சொதப்பிய அனைத்து நேரங்களிலும் சரியான இன்னிங்ஸை ஆடி இதோ சாம்பியன்ஸ் டிராபியை வெல்ல காரணமாகி இருக்கிறார் ஸ்ரேயாஸ். குறிப்பாக பாகிஸ்தான், நியூசிலாந்து அணிகளோடு நடந்த போட்டியில் அட்டகாசமாக ஆடி வெற்றியை உறுதிப்படுத்தினார். இந்நிலையில் ஸ்ரேயாஸின் ஒப்பந்தத்தை பரிசீலனை செய்ய முன்வந்திருக்கிறது பிசிசிஐ. யார் தன்னை அவமானம் செய்தார்களோ அவர்களுக்கு தனது பேட்டிங்கால் பதில் சொன்னதோடு யுவராஜின் இடத்தை இவரே நிரப்புவார் என்ற நம்பிக்கையை ரசிகர்களுக்கு கொடுத்து மிகப்பெரிய பயணத்தை தொடங்கியிருக்கிறார் ஸ்ரேயாஸ்.